Okay, so we're going to hear the word of God at this time. So I request all of us to keep our mobiles silent and keep it away and focus. I want all your attention here in the message today. ஸோ இன்றைக்கு நாம் முக்கியமான ஒரு ஆராதனை தருணத்துக்குள்ள நம்ம செல்ல போகிறோம். ஸோ எல்லாருமே இன்னைக்கு உங்களுடைய அலைபேசி ஃபோன்களை இன்னைக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன், இல்லை சைலண்டில் போடும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். And let's pray before we hear what God has to talk to us. ஸோ இன்னைக்கு நம்ம தேவன் நமக்கு என்ன பேச போகிறாங்களோ அதை குறித்து நம்ம ஜெபம் செய்து நம்ம ஆராதனைக்குள்ள கடந்து செல்லலாம். Father, we thank you so much for this time. பிதாவே, இன்னைக்கு இந்த வேலைக்காக நன்றி அப்பா. We pray that God, you touch our hearts. இன்னைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், நீங்கள் எங்கள் இருதயத்தை தொடுங்க அப்படின்ட்டு. With your words. உங்களுடைய வார்த்தைகளால் எங்களை தொடுங்க தகப்பனே. Pray there that our hearts would be transformed into Jesus's heart. இன்னைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களுடைய இருதயங்கள் இன்னைக்கு முற்றிலுமா இயேசு கிறிஸ்துவோட இருதயம் போல மறுரூபமாக்கப்படுறதுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. I know it will take a lifelong time. எனக்கு தெரியும் இது வந்து அதிகமாக ஒரு வாழ்நாள் அதிகமான ஒரு நேரம் எடுக்கக்கூடியதாக இருக்கும். But please change us, transform us. தயவு கூர்ந்து எங்களை நீங்கள் மாற்றுங்க தகப்பனே. Thank you for this time. Be with Sam as he translates also. ஸோ தகப்பனே எங்கள் கூட வழிநடத்துங்க. இன்னைக்கு இந்த டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கூட உங்களுடைய கிருபை கூட வழிநடத்துட்டோமாப்பா. And be with all of us. Thank you for the friends who also joined us today. எங்கள் கூட இருக்கிற எல்லாருமே நீங்கள் கூட வழிநடத்துங்க. இன்னைக்கு நண்பர்கள் உறவுகள் எல்லாமே கூட வழிநடத்துங்கப்பா. Thank you. We ask all this in Jesus' name. Amen. நன்றி தகப்பனே, இவை எல்லாவற்றையும் உடைய நாமத்தில் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். The message title is The Vine and the Branches. இன்றைய செய்தியின் தலைப்பானது திராட்சை மற்றும் கிளைகள். I believe those who are from disciples, Christian background, they would have heard about the vine and the branches. நான் நம்புறேன் நீங்க கிறிஸ்தவ பின்னணியிலிருந்து வந்திருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு தெரியும். நான் நம்புறேன் திராட்சை செடி கிளைகள் பத்தி நீங்க கற்றுக்கொண்டிருப்பீங்க. So today we're going to learn something from that, and let's have a prayerful attitude as God talks to us. Amen. இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் நாம இந்த திராட்சை மற்றும் கிளைகளை பற்றி நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம ஜெபித்துக் கொள்ளலாம் இருதயத்தில் இன்னைக்கு தேவன் பேசும்படியாக. Let's turn our Bibles to John chapter 15. இன்னைக்கு வேதாகமத்தை நாம் யோவான் 15 நேராக நம்ம திருப்ப கடவோம். Let's read verse 1. சரி, முதலாவது வசனத்தை நம்ம படிக்கலாம். Okay, go ahead. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். Okay, so Jesus is saying these words and he is saying that he is the true vine. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே மெய்யான திராட்சை செடியா இருக்கிறேன். Now why does Jesus have to say that he is the true vine? ஏன் இயேசு கிறிஸ்து நானே மெய்யான திராட்சை செடின்னு சொல்ல வேண்டும்? So that could mean that there are other vines that are not true. இன்னைக்கு அதோட வேற அர்த்தங்கள் இருக்கலாம். இது அதாவது இது கூட சேர்ந்து மற்ற விஷயங்களுமே இது கூட நம்ம இருக்கலாம். Okay, that could mean that there are other vines apart from Jesus. Yes. There are other vines that are not true. That is why Jesus had to say that he is the true vine. இயேசு கிறிஸ்துவை தவிர மற்ற திராட்சை செடிகளுமே நம்ம லைஃப்ல இருக்கலாம். அது மெய்யான திராட்சை செடியாக இருக்காம இருக்கலாம் அது. Yes, so the some vines which are not true are like money. ஸோ ஒரு சில புள்ளிகள் சொல்ல போனா பணம், relationships, உறவுமுறைகள். It can be any kind of relationship, even in the family relationships or friends or any relationships. ஸோ இது வந்து எப்படிப்பட்ட ஒரு உறவுமுறை வேணா இருக்கலாம். மேபி நண்பர்களுக்குள்ள உறவுமுறை, இல்லை நம்ம குடும்பத்திற்குள்ள உறவுமுறையா இருக்கலாம். Interesting, the rain. I like the rain, no? Okay, so there is also the vine called the world. ஸோ இன்னொரு திராட்சை செடி இருக்குது, உலகம் அப்படிங்கிற திராட்சை செடி. And there are lot, if you have to say, there are so many vines. நம்ம எடுத்துக்கொண்டோம்னால் நிறைய திராட்சை செடிகள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதா இருக்கு. Now why do I say these things are vines? Why did I say that these things are vines? இன்னைக்கு நான் ஏன் இந்த விஷயத்தை திராட்சை செடி அப்படின்னு நான் குறிப்பிட்டேன்? Because vines, if you notice, the branches of a vine depend on the vine. எப்போதுமே அந்த கொடிகள் இருக்கு இல்லையா, கொடிகள் எப்போதுமே எதை சார்ந்திருக்கும்னா அந்த திராட்சை செடியை சார்ந்திருக்கும். Okay, so that's something you need to realize. You can rely on some things like money, relationships and world. நிறைய நேரங்களில் நம்ம ஒரு சில விஷயங்களை குறித்து நம்ம அதிகமாக சார்ந்திருப்போம்.
இன்னைக்கு உலகமா இருக்கட்டும், இன்னைக்கு பணமா இருக்கட்டும், உறவு முறைகளா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம அதிகமாக உலகத்தில் சார்ந்தக்கூடிய நபராக இருப்போம். But Jesus alone is the true wine which everyone has to depend on. பட் இந்த உலகத்தில் இன்னைக்கு ஒரே ஒரு மெய்யான திராட்சை செடினா இயேசு கிறிஸ்து மட்டும்தான், அவரை மட்டும் தான் நம்ம சார்ந்திருக்கணும். So what are you depending on? Think about it. இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கலாம், நம்ம எதை அதிகமாக சார்ந்திருக்கோம் இன்றைக்கு. Are you really depending on Jesus, the true wine? நாம் எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்துவாகிய அந்த திராட்சை செடியை நாம் அதிகமாக சார்ந்திருக்கிறோமா? Think about it. அதை நம்ம யோசித்து பார்க்கலாம். In this scripture it says that my father is the gardener. இந்த வேத வசனத்தில் கூடப்பட்டிருக்கு, இன்னைக்கு என்னுடைய பிதாவானவர் இன்னைக்கு தோட்டக்காரர் இருக்கிறார். Okay? In other words, it is the gardener who harvests the fruit in the garden. எஸ், இனி ஒரு அர்த்தம் என்னன்னா, அந்த தோட்டக்காரர் தான் அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய பழங்களை அறுவடை செய்யக்கூடியவர். Amen. So தோட்டக்காரனுக்கு இன்னொரு பேர்னா என்னது? அறுவடை செய்யவர். எஸ், Okay? So it is the father who harvests. நம்ம தேவன் தான் அது அந்த அறுவடை செய்யக்கூடிய நபராக இருக்கிறார். Okay? So you understand? So he harvests the fruit. ஸோ தோட்டக்காரர் தான் என்ன செய்யறாரு? அறுவடை செய்யறாரு. Okay? And from where he harvests it? He doesn't harvest it from the world. He doesn't harvest it from any relationships. He doesn't harvest it from your money. தோட்டக்காரர் உலகத்திலிருந்து அறுவடை செய்ய மாட்டார், பணத்தையோ உலகத்தில் உள்ள உறவுமுறைகளையோ அறுவடை செய்ய மாட்டார். He will always harvest it from Jesus Christ. தோட்டக்காரர் எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்துவிடம் தான் இன்னைக்கு பழங்களை அறுவடை செய்யக்கூடிய நபராக இருப்பார். All right? You understand? So the fruit of Jesus is you and me. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துடைய அந்த கனிகளானது இன்னைக்கு நீங்களும் நானுமா தான் இருக்கிறோம். If we are not in Jesus, then the Father cannot harvest you and me. இன்னைக்கு நாம இயேசு கிறிஸ்துல நிலைத்திருக்கலனா இன்னைக்கு பிதாவானவர் இன்னைக்கு கனிகளை இன்னைக்கு என்ன பண்ண முடியாது, அறுவடை செய்ய முடியாது. We are going to understand what it means to remain in Jesus. சரி, நம்ம புரிந்து கொள்ள போகிறோம் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறது அப்படினா என்னங்கறதை நம்ம புரிந்து கொள்ள போகிறோம். Okay, let's read the second scripture. நாம் இரண்டாவது வசனங்களை நம்ம படிக்கலாம். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். Okay, it talks about the gardener, the work of a gardener. This scripture talks about the work of a gardener. இந்த வசனம் யாரை பத்தி குறிப்பிடுதுன்னா தோட்டக்காரர், அதாவது தோட்டத்தை பராமரிக்கக்கூடிய தோட்டக்காரரை பற்றி நீ குறிப்பிடக்கூடியதா இருக்கு. Or in other words, the gardener is God. So what is his work is what is put in this scripture. இன்னொரு வார்த்தை, இன்னொரு அர்த்தம் என்னன்னா அந்த தோட்டக்காரர் தான் இன்னைக்கு தேவனா இருக்கிறாங்க. And his work is mentioned in the scripture. அவருடைய தோட்டக்காரருடைய வேலை இந்த வசனத்திலே இன்னைக்கு போடப்பட்டிருக்கிறது. If you notice, there are two things primarily the gardener does. நீங்க இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா இரண்டு விஷயங்கள் அந்த தோட்டக்காரர் செய்யக்கூடிய நபரா இருப்பார். What does he do? அவர் என்ன செய்வார் தோட்டக்காரர்? The first thing is that he cuts off every unproductive branch. இன்னைக்கு எந்தெந்த கொடிகள் கனி கொடுக்கவில்லையோ அது எல்லாவற்றையுமே நீக்கி போடுவார். Okay, he cuts it off. அறுத்து போடுவார். Yes. Okay, ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? He does pruning. He prunes every productive branch. இரண்டாவது விஷயம் என்னன்னா ஒவ்வொரு கனி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கிளைகளையுமே அவர் சுத்திகரிப்பார், இன்னைக்கு அதை கத்தரிப்பார், சீரமைப்பார். Okay, you understand? So there are two works God does. One is cutting off unproductive unproductive branches and pruning the productive branches. இரண்டு விஷயங்கள் இன்னைக்கு தேவன் பண்ணுவார். இன்னைக்கு எது கனி கொடுக்கலையோ, எந்தெந்த கொடி கனி கொடுக்கலையோ அதை இன்னைக்கு அறுத்து போடுவார். இன்னொரு விஷயம் என்னன்னா எந்தெந்த கொடிகள் கனி கொடுக்குதோ அதை இன்னைக்கு அதிகமாக சீரமைப்பார், இன்னைக்கு சுத்திகரிப்பார். Okay, இந்த ரெண்டு process, இந்த ரெண்டு விஷயம் பார்த்தாலும் என்ன, it's meant to clean. இந்த இரண்டு செயல்களுமே எதை குறிப்பிடுகிறது என்றால் சுத்தம் பண்ணி சுத்திகரிக்கிறதை குறிப்பிடக்கூடியதா இருக்கு. First process you notice, God is cleaning or removing unfaithful people from God's church or his kingdom. எஸ், இன்னைக்கு முதல் செயல் நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்துல இருந்தோ அல்லது தேவனுடைய சபையில இருந்தோ இன்னைக்கு யார் யார் விசுவாசம் இல்லாம இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இன்னைக்கு தேவன் அறுத்து போடுவார், நீக்கி போடுவார், தூக்கி போடுவார். Okay, and this can happen while you are still alive or after you die.
இது எப்போ நடக்கும்னா இரண்டு வேளைகளில் தான் நடக்கும். நம்ம உலகத்துல உயிரோடு இருக்கும்போது, இல்லைன்னா நம்ம உலகத்தை விட்டு கடந்து போனதுக்கு அப்புறம், அதாவது நம்ம மரித்ததுக்கு அப்புறமா. Okay? And the second process, you see that God cleans people from within, inside them. That is the second cleaning. The second cleaning is God cleans people inside. ஸோ இரண்டாவது செயல்முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் வந்து நம்மளை வந்து வெளியே கொண்டு வந்து இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை இன்னைக்கு நம்மளை என்ன பண்ணுவாராம், இன்னைக்கு உள்ளார்ந்த இருதயத்தை நம்மளை இன்னைக்கு சுத்திகரிச்சு இன்னைக்கு கழுவக்கூடிய நபரா இருப்பார். Okay, so that is the second process. Pruning process is cleaning us inside. அது வந்து ஒரு சுத்திகரிக்கக்கூடிய ஒரு செயல்முறை. இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை இன்னைக்கு நம்முடைய பாவங்களை இன்னைக்கு அவர் என்ன பண்ணுவார், சுத்திகரிக்கக்கூடிய நபரா இருப்பார். This happens only to the faithful Christians who will remain in Christ. இது யாருக்கு நடக்கும்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள யார் யார் விசுவாசமா நிலைத்திருக்கிறாங்களோ, இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசமா நிலைத்திருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு இது நடக்கூடியதா இருக்கும். Okay, so let's watch a video of the branches which are cut out. The branches which are cut out and new ones will come in the place of this branches which are cut. நம்ம ஒரு படத்தொகுப்பு வீடியோ காணொளி நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு எந்தெந்த கொடிகள் இன்னைக்கு அறுக்கப்பட போகுதோ அதை பத்தி தான் ஒரு வீடியோ நம்ம பார்க்க போறோம். Okay, and cut பண்ணதுக்கு அப்புறம் we see new branches coming from that place. So வெட்டப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு புது கொடி அதுல இருந்து இன்னைக்கு முளைக்கக்கூடியதா இருக்கும். Okay, அத நம்ம let's watch this video. Yes, அந்த வீடியோ கூட நம்ம பார்க்கலாம். Okay, we can watch that one more time. I'll put it for you one more time. It's a very short video. ஒரு வித கூட நம்ம பார்க்கலாம். ஒரு மிக குறுகிய ஒரு படத்தொகுப்பா இருக்கு. You see how they're cutting all the branches which are dry and then new ones are coming up. ஸோ உலர்ந்து போன அந்த கொடிகளை எப்படி வெட்டுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்புறம் அதுல இருந்து எப்படி புது ஒரு கொடிகள் இன்னைக்கு முளைத்து வருதுங்கிறத நம்ம பார்க்குறோம். Yeah, so that's how God will cut off those which are unproductive and throw it away. And what happens in the place of that, new ones will come up. இன்னைக்கு இவ்வாறு தான் யார் யார் நம்ம இன்னைக்கு கனி கொடுக்காத ஒரு நபரா இருக்கிறோமோ, இன்னைக்கு அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாமே இன்னைக்கு தேவன் இப்படி தான் இன்னைக்கு நம்மளை வெட்டி போடுவார். God wants faithful people. இன்னைக்கு தேவன் எப்பொழுதுமே விசுவாசம் உள்ள ஒரு கிறிஸ்தவரை தான் எதிர்பார்க்கிறார். Okay, those faithful people will produce fruits. விசுவாசம் உள்ள நபர்கள் எப்போதுமே கனி கொடுக்கக்கூடிய நபரா இருப்பாங்க. Let's read the next scripture. We'll jump a few verses and read verse 6. Okay, நம்ம அடுத்ததாக 6வது வசனம் நம்ம பார்க்கலாம். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். Amen. Very clear. நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி தரணுமா உங்களுக்கு? வேண்டாம் இல்லையா? விவரித்து தரணுமா? பிளெயினா இருக்கு. Okay, so this is what is the truth. This is the reality what is going to happen. இதுதான் உண்மையிலே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இதுதான். Okay, there is nothing, whatever God says that will happen. இன்னைக்கு தேவன் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ எல்லாமே நிறைவேறக்கூடியதா இருக்கும். You can be in the church but you can still be unfaithful to Jesus. நம்ம சபைக்குள்ளே இருக்கலாம், ஆனா தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம், இன்னைக்கு விசுவாசம் இல்லாத நபர்களா நம்ம இருக்கக்கூடிய நபரா இருப்போம். Don't think I know I have already got baptized, I am saved, so I am going to go to heaven. Don't think like that. எப்போதுமே நினைக்க வேண்டாம், நான் சபைக்குள்ள இருக்கிறேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் பரலோகம் செல்வேன் அப்படிங்கிற மாதிரி எப்போதுமே நம்ம நினைக்க வேண்டாம். You can still be unfaithful to Jesus. நம்ம இன்னும் இப்பொழுது நம்ம என்ன பண்ண முடியும், விசுவாசம் இல்லாத நபர்களா நம்மளால இருக்க முடியும். You can still be in the church and be unproductive and without any fruits. இன்னைக்கு இன்னும் நம்ம சபையில் இருக்க முடியும், அது கனி கொடுக்காத ஒரு நபரா இன்னைக்கு நம்ம இன்னும் சபையில் நிலைத்திருக்க முடியும். I know this, when some of us when we read this we feel fearful. Yes, we should feel fearful. இன்னைக்கு நான் நம்புறேன், இன்னைக்கு நம்ம ஒரு சிலர் இதை படிக்கும் பொழுது இன்னைக்கு அந்த ஒரு பயம், இதயத்துல பயம் வரக்கூடியதா இருக்கும் இல்லையா? You know, if you are feeling fearful, then understand where is your faith. Ask yourself, where is your faith?
இன்னைக்கு இருதயத்தில் நம்ம அப்படி பயப்பட்டோம்னா உங்களுக்குள்ளே நீங்கள் கேள்வி கேட்டு பாருங்க, என்னுடைய விசுவாசம் எங்கே இருக்கக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு பாருங்க. Faithful people will never fear about the scripture. விசுவாசம் உள்ள நபர்கள் எப்போதுமே வசனத்தை குறித்து இன்னைக்கு பயப்பட மாட்டார்கள். People who are faithful to Christ, the scripture won't scare them because they know they are faithful to Christ and they are doing what Christ wants them to do. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நபர்கள் எப்போதுமே இன்னைக்கு பயப்பட மாட்டாங்க. நான் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம நிலைத்திருக்கிறோம். அவங்க எப்போதுமே பயப்பட மாட்டாங்க, விசுவாசமா இருப்பாங்க. Let's continue to read. Let's go back and read verse 3. நம்ம மறுபடியுமாக 3வது வசனத்துக்கு நம்ம செல்லலாம். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். Now here Jesus is saying that, I have cleaned you. I have cleansed you. Sorry, not clean. I have cleansed you. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இன்னைக்கு நான் ஏற்கனவே உங்களை சுத்திகரித்து விட்டேன். Okay, what cleanses us? எது நம்மளை சுத்திகரிக்கக்கூடியதா இருக்குது? What cleanses us? Tell me brothers and sisters. சகோதர சகோதரிகளே, நீங்க சொல்லலாம், எது நம்மளை சுத்திகரிக்கக்கூடியதா இருக்குது? Okay, somebody lift the hand. Yes. Vasanam. Blood of Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். வேற கண்டிப்பா ஒண்ணுதான் வெரி தெளிவா இந்த வசனத்தில் போடப்படுது. என்னது? The word I have spoken to you. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே. Okay, so the thing is, you need to understand what cleanses you and me is the words of Jesus Christ. இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும், எது நம்மளை சுத்திகரிக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகள் தான். Okay, the words of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகள் தான் இன்னைக்கு நம்மளை சுத்திகரிக்கக்கூடியதா இருக்குது. Where do you find words of Jesus Christ? இன்னைக்கு நாம எங்க இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை பார்க்க முடியும்? Where? பைபிள்ல எங்க? பைபிள்ல எங்க? எல்லா பைபிளா? இல்ல, கிடையாது. மேத்யூ, மார்க், லூக் and ஜான். எஸ், மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான். இதில் இந்த 4 புத்தகங்கள் தான் இயேசுவின் வார்த்தைகள் நமக்கு படிக்க முடியும். சரியா? ஓகே, so those are the words that will cleanse you inside. அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் இருதயத்தில் நம்மளை சுத்திகரிக்கக்கூடியதா இருக்குது. How it's going to clean you? அது எவ்வாறு நம்மளை சுத்திகரிக்க போகிறது? Tell me the process. அந்த செயல்முறையை நீங்க சொல்ல வேண்டும். I'll tell you. ஓகே, நான் கூறுகிறேன். First you need to read Jesus's words. முதலாவது தேவனுடைய வார்த்தைகளை நாம படிக்க வேண்டும். Second is to meditate on Jesus's words. இரண்டாவதாக நாம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். Third is analyzing yourself with the words of Jesus inside you. You analyze your inside, analyze your thoughts, analyze who you are with the words of Jesus. மூன்றாவதாக நம்மளை நாமே சோதித்து பார்க்க வேண்டும். எப்படி சோதிக்கணும்னா, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் மூலமா என்னுடைய இருதயத்தில் நான் எப்படி இருக்கிறேன், இன்னைக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை நான் வாழ்றேன் அப்படிங்கறத நம்ம இருதயத்துக்குள்ள நம்மளே சோதித்து பார்க்கணும். You have to practice the words of Jesus. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நாம் செயல்முறை கொண்டு வர வேண்டும். And finally you have to proclaim the words of Jesus. கடைசியாக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை பகிரங்கமாக மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டும். So how are you going to be clean? How can Jesus words clean you? Tell me. எப்படி இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை உங்களை சுத்திகரிக்க முடியும்? நீங்க சொல்லலாம். Bro, I will daily read. சகோதரரே, நான் தினசரி படிக்கிறேன். But meditating, analyzing, practicing, proclaiming I can't do. பட் தியானிக்கிறது, என்ன நான் சோதித்து பார்க்கிறது, நான் மற்றவங்களுக்கு சொல்றது எல்லாமே என்னால பண்ண முடியாது. Okay? Then sorry, Jesus words can't clean you. So அப்படி என்றால் மன்னித்துக்கொள்ளவும், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை நம்மளை சுத்திகரிக்க முடியாது. So reading alone is not going to clean you. Reading and meditating. Bro, I will do reading and meditating. That I can do. சகோதரே, நான் படிக்கிறேன், நான் தியானிக்கிறேன், அது என்னால் செய்ய முடியும். அது கண்டிப்பாக இன்னைக்கு நம்மளை சுத்திகரிக்காது. So reading, meditating, analyzing also I can do, bro. ஓகே, நான் படிக்கிறேன், தியானிக்கிறேன், நான் என்னைய சோதித்து பார்க்கிறேன், அது என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். That also won't clean you. அதுவும் நம்மளை என்ன பண்ணாது, சுத்திகரிக்காது. Reading, meditating, analyzing, practicing I will do, bro. ஓகே, நான் படிக்கிறேன், நான் தியானிக்கிறேன், நான் சோதித்து பார்க்கிறேன், ப்ளஸ் நான் செயல்முறையில் கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னாலுமே என்ன பண்ண முடியாது. இன்னைக்கு தேவன் You are not going to be clean. இன்னைக்கு நாம சுத்திகரிக்கப்பட முடியாது.
what you need to do? You have to read, you have to meditate, you have to analyze, you have to practice, and you have to proclaim. இன்னைக்கு என்ன செய்யணும்னா நம்ம படிக்கணும், நம்ம தியானிக்கணும், நம்மளை நம்ம சோதித்து பார்க்கணும். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு செயல்முறையில் நம்ம கொண்டு வரணும். ஸோ கடைசியாக இன்னைக்கு நம்ம Proclaim. தேவனுடைய வார்த்தை நம்ம பகிரமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதை செய்யும் மூலம் மட்டும்தான் இன்னைக்கு நம்மளை நாம சுத்திகரிக்க We முடியும். cannot leave any of that. இன்னைக்கு இதில் ஏதோ ஒரு விஷயத்தை கூட நம்ம இதில் விட முடியாது. You understand? புரிந்து கொள்ளதான். So how Jesus' words will clean you? ஸோ எவ்வாறு இயேசுவின் வார்த்தை உங்களை சுத்திகரிக்க போகிறது? First you need to read. முதலாவது நாம் தேவனுடைய வார்த்தையை படிக்க You வேண்டும், have to meditate. நாம் தியானிக்க வேண்டும், You have to analyze yourself. நம்மளை நாமே சோதித்து பார்க்க You வேண்டும், have to practice. நாம் செயல்முறையில் கொண்டு வர வேண்டும். And you have to proclaim His words. இன்னைக்கு அவருடைய வார்த்தையை நாம பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும். Let's continue to read verse 4 நாம் தொடர்ச்சியாக 4வது வசனம் நம்ம and படிக்கலாம். 5. 4 and 5. 4 5 நம்ம படிக்கலாம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். 5வது வசனம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமென். Amen. Okay. So Jesus is saying that, He's saying that I also remain in you, He says, right? So இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானும் உங்களில் நிலைத்திருக்கிறேன். இல்லையா? So all who have accepted Jesus as their Lord and Savior and have been baptized by the water, Jesus is in them. யாரெல்லாம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால இன்னைக்கு நம்ம மூலி ஞானஸ்தானம் எடுத்தோமோ அவங்க கூட இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நிலைத்திருக்கிறாங்க. Okay? Jesus is in them. இயேசு கிறிஸ்து அவங்களுக்குள்ள இருக்கிறாங்க. Which means that Jesus is always with us no matter what happens in our lives. அதோடைய விளக்கம் என்னன்னா, இன்னைக்கு இந்த நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே நம்ம கூட இருக்கிறாங்க. நம்ம எப்படி இருந்தாலும் சரி இயேசு நமக்குள்ளே நிலைத்திருப்பார். Okay? So why should, then the question remains, why should we remain in Christ? அடுத்த கேள்வி என்னன்னா, நாம ஏன் இயேசு கிறிஸ்துல நிலைத்திருக்க வேண்டும்? ஏன்? அப்பதான் கனி கொடுக்க முடியும், என்னால கனி கொடுக்க முடியும். ஓகே, தென் ஏன்? புரிஞ்சுதா ஆன்ட்டி? உங்களுக்கு கேள்வி புரிஞ்சுதா? இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே நிலைத்து இருக்கிறாருன்னு அவர் சொல்றாங்க. அப்புறம் ஏன் நம்ம அவருக்குள்ளே நிலைத்து இருக்கணும்? ஓகே, நான் என்னாலே வளர முடியும். ஓகே, என்னாலே கனி கொடுக்க முடியும். அப்புறம் எஸ், ஓகே, உண்மையில உணர முடியும். எஸ், உணர முடியும். ஓகே, எஸ், that's good, that's a good answer. அவர் இல்லாம நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. ஓகே, see the reason is why you should remain in Jesus is because Jesus is living in you, He is remaining in you. So that is the real reason for why you should remain in Jesus. இன்னைக்கு நாம ஏன் ஒரு உண்மையான அதாவது காரணம், நாம ஏன் இயேசு கிறிஸ்துல நிலைத்திருக்கணும்னா அவர் நமக்குள் இன்னைக்கு நிலைத்திருக்கிறாங்க, உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதனால தான் நம்ம அவருக்குள்ள நிலைத்து இருக்கணும்னு அர்த்தம். That is the meaning. நீங்க ஒரு சிலர் சொன்ன பதில் என்னன்னு தெரியுமா? நான் பெரியவனா மாறணும், நான் நல்லவனா மாறணும், நான் கனி கொடுக்கணும், நான் அப்படி இருக்கணும். நான் எல்லாமே யாரை சார்ந்து இருக்குது? இயேசுவையா? என்னதான்? நான் தான் என்னதான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இல்ல, அப்படி இருந்தா நீங்க கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருக்கிறது இல்லைன்னு அர்த்தம். நீங்க கிறிஸ்துவுக்குள்ள எப்போ நிலைத்திருப்பேன் தெரியுமா? எனக்கு இயேசுவால I can't live without Jesus. I am nothing without Jesus. நம்ம எப்போ உணர்ந்து கொள்றோமோ, அதாவது இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இல்லாம என்னால எதுவும் செய்ய முடியாது, நான் ஒன்றுக்கும் உதவாத நபர் அப்படிங்கறது எப்போ நம்ம உணர்றோமோ அப்பதான் இன்னைக்கு நாம நிலைத்திருக்க முடியும். You are not here to use Jesus. இன்னைக்கு நாம இங்க இயேசு கிறிஸ்துவை பயன்படுத்துறதுக்காக நம்ம இங்க இல்ல. Not that. அது கிடையாது. Okay? You need to be grateful to Jesus. இன்னைக்கு நம்ம எப்போதுமே இதயத்துல இருந்து நன்றியுள்ள நபரா இருக்கணும். இந்த உலகத்தையும் உங்களையும் என்னையும் படைத்த தேவன் எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள்ள இருக்கிறாரு.
அதே பத்தி யோசித்து நம்ம என்ன பண்ணணும்? நன்றியா இருந்த இனிமே நீ என்னோட வாழ்க்கை என்னோட எல்லாமே உங்களுக்காக தான் தேவனே, உங்களுக்காக தான் கிறிஸ்து. I am completely for you Jesus. நான் முற்றிலுமாக உங்களுக்காக தான் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு நமக்கு வேண்டும். Not for my personal gain, not for my personal gain. என்னுடைய சொந்த லாபத்திற்காக கிடையாது. நான் வாழணும், நான் பெரியவனா, நான் அது பண்ணணும், நான் இது பண்ணணும், அதுக்காக இயேசு கிட்ட போறேன். சாரி, அது தப்பு, அது தவறான மனப்பான்மை. ஓகே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்க பெரியவனா மாறணும்னு அதுக்காக இயேசு கிட்ட போகாதீங்க. அதுக்காக இயேசு உங்களை அழைக்கல, சரியா? ஏன்னா நீங்க ஒண்ணும் இல்ல என்ன புரிஞ்சு, நான் ஒண்ணுமே இல்லை, எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு என் இயேசுவே போதும், அது அந்த ஒரு மனப்பான்மை இருந்தாலே போதும். ஏன்னா எங்க மக்கள் அவங்களே தாழ்த்துறாங்களோ தேவன் அவங்களை உயர்த்துவாங்க. நீங்க போறது எனக்கு உயர்ச்சி வேணும், எனக்கு பெரியவனா மாறணும்னா சாரி, அது தவறான என்னது? தவறான மனப்பான்மை. அதிலிருந்து மனம் திரும்புங்க. நம்ம இன்னொரு இது பார்ப்போம். ஓகே, ஸோ இன்னொரு கேள்வி இருக்கு. வாட் டஸ் இட் மீன் டு ரிமைன் இன் ஜீசஸ்? இன்னொரு கேள்வியில் இருக்கக்கூடியதா இருக்கு. அதாவது நாம் இயேசு கிறிஸ்துல நிலைத்திருக்கணும் அப்படின்னா அதோடைய அர்த்தம் என்ன? அதுக்கு அர்த்தம் என்ன? எப்படி அவருக்குள்ள நிலைத்திருக்க முடியும்? ஓகே, கீழ்ப்படிதல். ஓகே, நம்ம இப்போ ஒரு வீடியோ பார்ப்போம். ஓகே, அந்த வீடியோல இருந்து அது ஒரு gardener, the one gardener, he is pruning, he is showing how to prune the grapevine. ஓகே, ஸோ அந்த திராட்சை செடியை இன்னைக்கு அந்த ஒரு தோட்டக்காரர், நம்ம தோட்டக்காரர் காணொலி நம்ம பார்க்க போகிறோம். அதில் எவ்வாறு ஒரு தோட்டக்காரர் வந்து அந்த திராட்சை செடிகளை எவ்வாறு அவர் சுற்றி இருக்கிறாரு, அந்த ப்ராசஸ், அந்த செயல்முறை எப்படி படுத்துறாருங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதிலிருந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி நம்ம கிறிஸ்துக்குள்ள நிலைத்து இருக்கணும்னு சொல்லி. ஓகே, அவர் அது காட்டுறாங்க. இப்போ பாருங்க, ஒரு கொடி அப்படியே கீழே இறங்குது. ஓகே, புதுசா அது மேல கனிகள் வருது சின்னதா. பட் அது பக்கத்துல ஒரு சில விஷயங்கள் இருக்குது, ஒரு சில வேற கிளைகள் இருக்குது, வேற கொடிகள் இருக்குது பக்கத்துல சின்னதா. பாருங்க, அது பாத்தீங்களா? என்ன பண்றாரு? அதை எடுத்து மாத்துறாரு. ஓகே, he is throwing it away. அது அந்த கொடிகளை, மற்ற கொடிகளை அவர் என்ன பண்றாரு? அது பக்கத்துல சின்ன ஒரு விஷயம் இருக்கு, அதுவும் எடுத்து கிளியர் பண்றாரு. ஓகே, சோ எதனாலனா நான் சொல்றேன். இப்போ பாருங்க, அவர் கையில் வச்சிருக்கிறது பாத்தீங்களா லாஸ்ட்ல? அதுதான் அந்த கனிகள். அது இன்னும் அந்த திராட்சைகள் இன்னும் வளரல, சின்னதா வந்துட்டு இருக்குது இல்லையா? ஓகே, இதுக்கு நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த பெரிய ஒரு கொடி இருக்கு இல்லையா, இந்த லெஃப்ட் சைடு, இடது சைடுல இடது பக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடி இருக்கக்கூடியதா இருக்கு. That's a primary shoot or the primary branch. அதாவது முதலாவது வளரக்கூடிய அந்த கொடி வந்து அந்த முதலாவது இருக்கக்கூடிய அந்த பெரிய கொடி. ஓகே, அதுதான் மெயின், முக்கியமானது. அதான் ஒரு பிரதானமான ஒரு கொடியா இருக்கு. அதிலிருந்து தான் கனி வரப்போகுது. அந்த பிரதானமான கொடியிலிருந்து தான் இன்னைக்கு கனிகள் வரப்போகிறது. பக்கத்துல வலது சைடுல பார்த்தா there is small, சின்னதா இன்னொரு கொடி மேல வருது இல்லையா? பாத்தீங்களா? அது என்ன பண்ணணும்? அது எடுத்து மாற்றணும். அது நம்ம எடுத்து மாற்றி ஆகணும். ஏன் தெரியுமா? இல்லைன்னா அந்த மெயின் முக்கியமான கிளை அல்ல அந்த கொடி சரியா வளராது, சரியா அந்த கனிகள் சரியான நல்ல கனி வராது. ஏன்னா அந்த பக்கத்தில் இருக்க அந்த கொடியும் அந்த சத்துக்களும் தண்ணி எல்லாம் எடுத்துடும். புரிஞ்சுதா? இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் விசுவாசம் உள்ள கிறிஸ்துவர்கள், கனி கொடுக்கக்கூடிய விசுவாசிகள் கிறிஸ்துவர்கள் என்ன ஆகுதுன்னா, தேவன் அந்த வீடியோவில் பார்த்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எடுத்து மாத்திடுவாங்க, சில விஷயங்கள் சுத்திகரிப்பாங்க. ஓகே, சீரமைப்பாரு.
சரியா? ஸோ அந்த எடுத்து ஒடிக்கும் போது அந்த செடிக்கு கண்டிப்பாக கொஞ்சம் அந்த what do you call that plant will have some pain. எஸ், அந்த தேவையில்லாத அந்த ஒரு கொடியை அகற்றும் பொழுது கண்டிப்பா அந்த கொடிக்கு ஒரு வேதனை ஏற்படும். Okay, there will be a pain. ஸோ அங்கே ஒரு வலி நிறைந்த ஒரு விஷயம் இருக்கும். So you need to understand that that it's God takes away some unnecessary things from our life which causes pain for us. இன்னைக்கு எப்பொழுதுமே தேவன் நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு சில வழிகளை கொண்டு வரக்கூடிய விஷயங்களை அவர் அகற்றக்கூடிய நபராக இருக்கிறார். Okay, some unnecessary things தேவையில்லாத that might even change our focus from Christ. அதாவது தேவையில்லாத விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா தேவன்கிட்ட இருந்து நம்மளை பிரிக்கக்கூடிய விஷயங்கள், அப்படிப்பட்ட விஷயங்களை தேவன் ரிமூவ் பண்ணிடுவார். தேவனிடம் திசை திரும்பக்கூடிய சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். அது தேவன் என்ன செய்வாங்க, பிதா என்ன செய்வாங்க, அந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து மாற்றுவாங்க. அந்த விஷயங்கள் ஒடித்து அது நம்ம வாழ்க்கையில் இருந்து எடுத்து மாற்றும் போது ஒரு சில வலிகள் நமக்கு இருக்கும் இல்லையா? ஸோ என்னன்னா அந்த முக்கியமான அந்த கொடி எல்லா நல்ல சத்துக்கள் வந்து அந்த கொடி நல்ல கனிகள் கொடுக்கறதுக்காக தான் இது அந்த தோட்டக்காரன் செய்யறது. அதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாவே completely God wants us to keep our focus on him, on Jesus. தேவன் இன்னைக்கு நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா முற்றிலுமாக நம்முடைய மனப்போக்கு, நம்முடைய ஃபோக்கஸ் வந்து எப்போதுமே இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இருக்கணும்னு விரும்புறாரு. He wants us to, it means why he's removing all this is it means that we need to spend more time with Jesus. ஏன் தேவையில்லாத விஷயங்களை நம்மகிட்ட அகற்றாருன்னா நாம் அதிகமாக நேரம் தேவனுடன் செலவழிக்க வேண்டும் என்று. Okay, as you do so you will learn Jesus's way of thinking. நம்ம அவ்வாறு செய்யும் பொழுது நம்ம எப்பொழுதுமே நம்ம கற்றுக்கொள்வோம் எவ்வாறு இயேசு கிறிஸ்து யோசிக்கிறார் அப்படிங்கறத நம்ம கற்றுக்கொள்வோம். So when God does all this pruning on us and make us focus on Jesus, what will happen? We start to think like Jesus. We understand how to think like Jesus. இந்த சுத்திகரிப்பு இன்னைக்கு சீரமைப்பு நடக்கும் பொழுது நம்ம எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்து மாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். We start thinking like Jesus. Yes, நம்ம எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்து எப்படி நினைக்கிறாரோ அந்த மாதிரி நம்ம நினைக்க ஆரம்பிப்போம். We will learn how Jesus thinks. இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்வோம் எவ்வாறு இயேசு கிறிஸ்து யோசிக்கிறார் நினைக்கிறாருங்கறத நம்ம கற்றுக்கொள்வோம். We will learn his way of talking to other people. இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்வோம் எவ்வாறு இயேசு கிறிஸ்து மற்றவங்கள்ட்ட பேசுறாரு அப்படிங்கறத நம்மளும் எப்படி பேசணும்ங்கறத நம்ம கற்றுக்கொள்வோம். We will learn his way of doing things in every kind of situation. எல்லா சூழ்நிலையுமே இன்னைக்கு இயேசு கிறிஸ்து எவ்வாறு சமாளித்தார் அப்படிங்கறத நம்ம கற்றுக்கொள்வோம். We will learn about his sacrifices. இன்னைக்கு எவ்வாறு இயேசு கிறிஸ்து தியாகம் செஞ்சார் அப்படிங்கறத நம்ம கற்றுக்கொள்வோம். We will learn about his priorities. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுடைய முக்கியத்துவங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படிங்கறத நம்ம கற்றுக்கொள்வோம். We will learn about his attitudes. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுடைய அந்த மனப்போக்கை நம்ம கற்றுக்கொள்வோம். மனப்பான்மை. Yes, மனப்பான்மை. We will learn about his characters. இன்னைக்கு அவருடைய பண்புகளை நம்ம கற்றுக்கொள்வோம். We will learn about his behavior. அவருடைய நடத்தைகளை நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய நபரா இருப்போம். We will learn about his aim in life. இன்னைக்கு அவருடைய குறிக்கோள் என்ன, அவருடைய வாழ்க்கையில் என்ன குறிக்கோள்ல இயேசு கிறிஸ்து இருந்தார் அப்படிங்கறத கற்றுக்கொள்வோம். And we will learn who he lived to please. கடைசியாக இன்னைக்கு நான் யாரை திருப்திப்படுத்துறதுக்காக நான் வாழ்ந்தேன் அப்படிங்கறது. அவர் யாரை திருப்திப்படுத்துறதுக்காக வாழ்ந்தார் அதை பத்தி நமக்கு கற்றுக்கொள்ள முடியும். When our focus is on Jesus. So to bring our focus on Jesus, God does a lot of pruning with us. Yes, இன்னைக்கு நம்முடைய நோக்கத்தை இன்னைக்கு திருப்புறதுக்காக இயேசு கிறிஸ்து திருப்புறதுக்காக இன்னைக்கு தேவன் நம்ம வாழ்க்கையில நிறைய அந்த கத்தரிக்கிறது சீரமைக்கிற அந்த தூய்மைப்படுத்துற வேலையை செய்றாரு. Amen. Amen. Okay, so if God has to prune us, we must allow ourselves to be pruned by him. Yes, இன்னைக்கு தேவன் நம்மளை வந்து சுத்திகரிக்கணும்னா இன்னைக்கு நம்மளை சீரமைக்கணும்னா நாம என்ன பண்ணணும்னா நம்மளை நாம அனுமதிக்க வேண்டும் சுத்திகரிப்பதற்காக. Yes, you should allow. I should allow myself. நீங்களும் நானும் எப்போதுமே நம்மளை அனுமதிக்கணும் நம்ம சுத்திகரிப்பதற்கும் இன்னைக்கு சீரமைக்கிறதற்கும். From this stage I can tell you allow God, but nothing will happen unless you allow God to prune you. இன்னைக்கு மேடையில இருந்து நான் ஈஸியா நீங்களை அனுமதிக்க நான் சொல்ல முடியும். ஆனா எதுவுமே அப்படி பேசுறதுனால எதுவுமே நடக்க போறாது. ஆனா நம்ம என்ன செய்யணும், நம்ம செய்ய வேண்டியதுன்னா நாம நம்மளை அனுமதிக்க வேண்டும் தேவன் நம்மளை சீரமைக்கிறதுக்கும் இன்னைக்கு சுத்திகரிக்கிறதுக்கும். Yes, pruning is a painful process. அந்த சுத்திகரிப்பது சீரமைக்கிறங்கிறது ஒரு வலி நிறைந்த ஒரு செயல். It's a humbling process. அது ஒரு தாழ்மைப்படுத்தக்கூடிய ஒரு செயலா இருக்கு. But it is a beautiful process. பட் இது ஒரு மிகவும் அழகான அற்புதமான ஒரு செயலா இருக்குது. Pruning makes the branch beautiful.
அந்த சுத்திகரிப்பது சீரமைக்கிறங்கிறது அந்த கொடியை வந்து மிகவும் அழகான ஒரு கொடியாக மாற்றுகிறது. You want to see a branch that has been pruned and what happened after that? நீங்க பார்க்கணுமா ஒரு கொடியானது எவ்வாறு சீரமைக்கிறதுக்கு அப்புறமா அது வந்து அந்த சுத்திகரிச்சதுக்கு அப்புறமா எப்படி இருக்குதுங்கிறத பார்க்கணுமா? அப்படியே எடுத்து சாப்பிடணும்னு ஃபீல் பண்றீங்களா? You feel that? We all feel that, right? அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டும் நம்ம உணர்றோம் இல்லையா? நீ உணர்றீங்களா அதை? ஒரு வாட்டி நாங்கெல்லாம் கம்பம் போனோம், ஞாபகம் இருக்கா? நம்ம ஒரு சில ஒரு லீடர்ஸ் ஐ திங்க் ஒரு சபையா நம்ம போயிருக்கோம். அங்க போகும்போது அந்த குமிளி போகும்போது ஆன் தி வே கரெக்ட், அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ள போகும்போது அப்படியே தொங்கி இருந்து we want to eat it, அப்படியே எடுத்து சாப்பிடணும்னு ஃபீல் பண்ணும். பட் அங்க ஆட்கள் இருந்து தொடக்கூடாது. ஏன்னா இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த பழத்தை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷம் எனக்கு இதயத்தில் தந்ததுன்னு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தந்தது ஞாபகம் இருக்கா? I know we all felt that happiness when we saw the fruit. Having good fruits on the branch is what makes the branch look beautiful. ஒரு திராட்சை செடியில ஒரு அழகான கொடி இருந்தா மட்டும்தான் அந்த திராட்சை செடி வந்து மிகவும் அழகானதா மாறும் இல்லையா? அந்த கொடிக்கு அழகு என்னன்னு தெரியுமா? அந்த கனி தான் அழகு. இந்த கனி இல்லைன்னா அந்த கொடி பார்க்க அழகா இருக்குமா? doesn't look good. கனி இருக்கணும். எப்படிப்பட்ட கனி? தேவன் எதிர்பார்க்க கூடிய கனி இருக்கணும். அல்ல நீங்க வேற யாரோ எதிர்பார்க்கக்கூடிய கனி இருந்தா நல்லா இருக்காது, அசிங்கமா இருக்கும். தேவன் எதிர்பார்க்கக்கூடிய கனிகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது நம்ம அழகா இருக்கும். யாரு கண் முன்னாடி? தேவன் இயேசுவின் கண் முன்னாடி. யோசிச்சு பாருங்க. What is pruning? What is actually pruning? So கத்தரிக்கிறது சுத்திகரிப்பு அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? What is the meaning of pruning? Means removing which is bad to bring out which is good. So அதாவது ஒரு நல்ல விஷயத்தை removing which is bad so that the good will come out. ஓகே, அதாவது ஒரு நல்ல விஷயம் நம்மகிட்ட இருந்து வெளியே வரணும்னா ஒரு மோசமான கெட்ட விஷயத்தை நம்மகிட்ட இருந்து வெளியே கொண்டு வரணும். ஓகே, தீங்கான விஷயம் எடுத்து மாத்தும் போதுதான் நல்ல விஷயம் அங்க வரும். எஸ், யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் தீங்கா இருக்குது, அப்படியே இருக்குது. Think about, are you allowing God to prune those bad things in your life? நம்ம யோசிச்சு பார்க்கலாம், இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருந்து மோசமான காரியங்கள், ஒரு தீங்கான காரியங்கள், பாவங்களை விட்டு விலக்குறதுக்கு இன்னைக்கு நாம அலோவ் பண்றோமா? Let's read verse 7. 7வது வசனம் நம்ம படிக்கலாம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். Okay. Amen. It says here, Jesus says, whatever you wish, it will be done for you. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னென்ன நீங்க விரும்புறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு செய்யப்படும். This means that anything we ask according to God's will, according to Jesus' will, He will do it for us. Okay? Don't take it wrong. Okay? I want a car, I will get a car. I will want a house, I will get a house. No, sorry. இப்படி கிடையாது. If you are asking God, you are asking according to Jesus' will, that Jesus will give it to you. So உண்மையான விஷயம் என்னன்னா, நம்ம கேட்கறது எல்லாமே கிடைக்கும், கார் கிடைக்கும், பங்களா கிடைக்கும், அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்துவுடைய இன்னைக்கு நாமத்தினால அவருடைய சித்தத்தின்படி நம்ம என்ன கேட்குறோமோ இன்னைக்கு அதுதான் எனக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, புரிஞ்சுதா? இன்னொரு விஷயம் இதில் இருக்கு. Sometimes we don't see success in our ministry or in our work that we do. சில நேரங்களில் இன்னைக்கு நாம செய்கிற வேலையாக இருக்கட்டும், இன்னைக்கு ஊழியமாக இருக்கட்டும், நிறைய நேரங்களில் அதில் வெற்றி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்காம இருக்கிறோம். You know what is the reason? அது என்ன காரணம்னு தெரியுமா? The reason is we are not remaining in Jesus. அது உண்மையான காரணம் என்னவென்றால் நாம் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திராமல் இருக்கிறோம். You will say, God,
I've been asking you for baptisms. I've been asking you for new people to come. I'm asking you that, people who are unfaithful to repent. Why nothing is happening? நிறைய நேரங்களில் நம்ம தேவன்கிட்ட கேள்வி கேட்கலாம். தேவனே, இன்னைக்கு நிறைய எனக்கு ஞானஸ்தானம் நடக்க வேண்டும் நான் எதிர்பார்க்குறேன். எஸ், சபையில் நிறைய ஞானஸ்தானம் நடக்கணும், இன்னைக்கு நிறைய பேர் மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய கேட்குறேன். ஏன் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விகள் கேட்கலாம். இதெல்லாம் உங்க சித்தம் தானே. நிறைய பேர் உங்களை தெரிஞ்சு பேப்டிசம் எடுக்கணும், மனம் திரும்பணும், இதெல்லாம் உங்க சித்தம் தானே. அப்ப ஏன் இதெல்லாம் பண்ண மாட்டேங்குது? You can maybe you will ask like that, but the question is, நம்ம அந்த மாதிரி கேள்விகள் நம்ம கேட்கறதுக்கு நம்ம நிறைய வாய்ப்புகள் இருக்கு. Okay, but the reason why Jesus doesn't give us success is because we are not remaining in him. நம்ம ஏன் இந்த நம்ம குறிப்பிடப்பட்ட எல்லா விஷயத்திலையுமே ஏன் நம்ம வெற்றியை பார்க்க முடியலன்னா, இன்னைக்கு நாம இயேசு கிறிஸ்துல நிலைத்திராம இருக்கிறோம். அவரோட சித்தம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னாலும், இப்போ அவரோட சித்தத்தின் பிரகாரம் நம்ம கேட்டாலும் அவர் ஏன் தர மாட்டாங்க? ஏன்னா நம்ம அவருக்குள்ளே நிலைத்திருக்கவில்லை. நிலைத்திருக்கவில்லை. சாரி மை தமிழ், ப்ளீஸ் ஃபர்கிவ். புரிஞ்சுதா உங்களுக்கு? அவருக்குள் நம்ம நிலைத்திருந்தா மட்டும்தான் அவரோட சித்தம் ஆனாலும் அது நமக்கு தருவாங்க. அவர் இல்லைன்னா அந்த சித்தம் ஆனாலும் அவங்க தர மாட்டாங்க. அதனால யூ அண்டர்ஸ்டாண்ட், இதுல வெரி தெளிவா போட்டிருக்கு, இஃப் யூ ரிமைன் இன் மீ. அதுல மிக தெளிவாக போடப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகளில் நிலைத்திருந்தா மட்டும்தான் தருவாங்க. நிலைத்திருக்கும் போது மக்கள் சபையில் வருவாங்க, மனம் திரும்புவாங்க, அவங்க மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுப்பாங்க. பலவீனமான எல்லாரும் அவங்க பலன் அடைவாங்க. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? What we should do? நாம என்ன செய்யணும்? நிலைத்து இருக்கணும் அவருக்குள்ள. 8வது வசனம். 8வது வசனம் நம்ம படிக்கலாம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். Amen. இந்த வசனம் 1ல in verse 1 it says that God is the gardener and it is the gardener who should taste our lives and we feel happy, right? இன்னைக்கு இந்த வசனம் 1ல போடப்பட்டிருக்கு, இன்னைக்கு தேவன் தான் இன்னைக்கு திராட்சை தோட்டக்காரரா இருக்கிறாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு தேவன் தான் ருசி பார்க்க வேண்டும். Okay, it is not other people. இது நம்மளுடைய சித்தம் கிடையாது. Okay, it is not others should feel happy about us. இது வந்து மற்றவங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க, அப்படி கிடையாது. Okay, to glorify God means to make God happy. So இன்னைக்கு தேவனை நம்ம மகிமைப்படுத்தணும்னா தேவனை என்ன பண்ணணும்? தேவனுக்காக நம்ம என்ன செய்யணும்? தேவனை சந்தோஷமா வைக்கணும். ஓகே, புரிஞ்சுதா? தேவனை மகிமைப்படுத்தணும்னா தேவனை நம்ம சந்தோஷமா வைக்கணும். அப்பதான் எப்படி அவரை சந்தோஷமா வைக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கும் போது. ஓகே, அப்படி இருக்கும்போது நம்மளோட இதயம், நம்மளோட மனது, நம்மளோட ஆத்மா, ஆவி அண்ட் பலன் எல்லாமே அவருக்கு சந்தோஷம் கொடுக்கும். அப்படி அவருக்கு சந்தோஷம் கொடுக்கும்போது தான் அவருக்கு மகிமை நம்மளால செலுத்த முடியும். ஓகே, how can you make God happy? இன்னைக்கு தேவனை நம்ம எவ்வாறு சந்தோஷப்படுத்த முடியும்? By cleansing yourself with the words of Jesus. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் மூலமா நம்மளை சுத்திகரிப்பதன் மூலமாக. By reading, like I already said, reading, meditating, analyzing, practicing, proclaiming. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இன்னைக்கு வேதாகமத்தை படிக்கிறது மூலமா, இன்னைக்கு தியானிக்கிறது மூலமா, analyzing, இன்னைக்கு நம்மளை நாமே சோதிக்கிறது மூலமா, practicing, அந்த செயல்முறை கொண்டு மூலமாக, அது மட்டும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்றது மூலமாக. And also you allowing yourself to be pruned by God. இன்னைக்கு அது மட்டுமல்லாமல் இன்னைக்கு நம்மளை நாமே அனுமதிக்கிறது, அதாவது தேவனை நம்ம இதயத்தை சுத்திகரிக்கிறது நம்மளை நாமே அனுமதிக்கிறது மூலமா. That means to be like Jesus in painful times. So அதுக்கு அர்த்தம் என்ன? Pruning is nothing but you become like Jesus in painful times. அதாவது அந்த சுத்திகரிப்பது அப்படிங்கிற அதோட அர்த்தம் என்னன்னா, இன்னைக்கு நாம வலிகள் நிறைந்த ஒரு லைஃபுக்குள்ள போகிறோம், அதாவது சுத்திகரிப்பின் மூலமாக. இயேசு கிறிஸ்துவை போல அந்த வலி நிறைந்த நேரங்கள்ல நம்ம இருக்கிறது தான். ஓகே, நம்ம வாழ்க்கை கண்டிப்பா நிறைய வலிகள் இருக்கு இல்லையா? இப்போ இருக்கலாம், முன்னாடி இருந்தது, என் வாழ்க்கையில முன்னாடி இருந்தது, இப்போ
இருக்கு சில விஷயங்கள். பட் முன்னாடி இருந்தது அப்படி அந்த வலிகள் என் வாழ்க்கையில் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் போக போக எனக்கு புரிஞ்சது, ஏன்னா ஆக்சுவலா அது தேவன் தண்டிக்கிறது இல்லை, தேவன் என்னை சீர்படுத்திட்டு இருந்தாங்க. அந்த ஸோ இயேசுவை போல மாறதுக்காக என்ன அந்த வலிகள் எனக்கு உதவியா இருந்தது. இன்னைக்கு வலிகளை பார்த்து ஒன்று தேவன் என்னை சீர்படுத்துறாங்கன்னு நீங்க நினைக்கலாம், இல்லைன்னா தேவன் என்னை தண்டிக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கலாம். இன்னைக்கு தேவன் நம்ம தண்டிக்கிறதுக்காக அவர் வரல, அவர் நமக்கு அப்படி பண்ணுறதுக்கு விருப்பமும் இல்லை. அவர் நம்மை சீர்திருத்தணும், அவர் நம்மை சுத்திகரிக்கணும், இதுதான் அவரோட விருப்பம். இன்னைக்கு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். எதுக்கு அவர் சீர்படுத்துறாங்க, எதுக்கு அவர் நம்மளை சுத்திகரிக்கிறாங்க? இயேசுவை போல நாம் அனைவரும் மாறணும், அதுக்காக தான். அப்படி நம்ம மாறும்போது தான் அவர் எதிர்பார்க்கக்கூடிய கனிகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். புரிஞ்சுதா? So if you are making God happy, then you are a true disciple of Jesus. நம் உண்மையிலேயே இன்னைக்கு தேவனை நம்ம சந்தோஷப்படுத்துறோம்னா இன்னைக்கு நாம உண்மையான சீஷரா இயேசு கிறிஸ்து சீஷரா இருக்க முடியும். So this question, can you read the question? So உங்கள் வாழ்க்கையின் எந்த பகுதிகளை கடவுளை கத்தரிக்க அனுமதிக்க தயங்குகிறீர்கள்? Think about that. Which are areas you are hesitating to allow God to prune you? ஸோ உங்கள் வாழ்க்கையின் எந்த பகுதிகளை கடவுளை கத்தரிக்க சுத்திகரிக்க அனுமதிக்க தயங்குகிறீர்கள்? Okay, think about that. Okay, after this we are going to have a prayer time, and we'll separate as 3 and 4, and we're going to sit and pray. That time I want you to pray about areas where you are hesitating God to prune you. ஸோ இந்த ஆராதனைக்கு பிற்பாடு இன்னைக்கு நம்ம எல்லாருமே 4 பேர் சேர்ந்து ஒரு குழுவாக சேர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஸோ எதை குறித்து அதிகமாக நம்ம ஜெபிக்க போகிறோம்னா, இன்னைக்கு இந்த கேள்வி இருக்கு இல்லையா, நம்ம எந்தெந்த பகுதிகளை நம்ம தயங்குறோம் கடவுளை கத்திரிக்கிறதுக்கு, கடவுள் நம்ம வாழ்க்கையை கத்திரிக்கிறது எந்த வாழ்க்கையில் எந்த பகுதிகளை நம்ம கத்திரிக்கிறதுக்கு நம்ம அனுமதிக்கிறதுக்கு தயங்குறோம் அப்படிங்கிற விஷயத்தை கூட நம்ம ஷேர் பண்ணி நம்ம ஜெபிக்கலாம். Okay, and then the next question, how does God prune us? ஸோ அடுத்த கேள்வி, எவ்வாறு கடவுள் நம்மளை கத்திரிக்கிறார் சுத்திகரிக்கிறார்? By bringing out and showing us the mess in our lives. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள், இன்னைக்கு பலகீனங்களை வெளியே கொண்டு வரது மூலமா இன்னைக்கு என்ன பண்றாரு, நம்ம கத்திரிக்கிறார். The pain we undergo while being pruned is nothing compared to the benefits that come after it. இன்னைக்கு தேவன் தரக்கூடிய நம்ம வாழ்க்கையில் தரக்கூடிய நன்மைகளை இன்னைக்கு யோசிக்கும் பொழுது அந்த அந்த வலி அந்த அந்த ப்ரூனிங் ப்ராசஸ், அதாவது அந்த சுத்திகரிக்கக்கூடிய அந்த செயல்முறை ஒரு விஷயமே கிடையாது. அதிலிருந்து வர வலி நமக்கு கிடைக்க போற ஆசீர்வாதத்துக்கு நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது, ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அவ்வளவு நமக்கு blessing இருக்கும். Okay, so we will only be grateful to God for his pruning work in our lives. நம்ம எப்பொழுதுமே தேவனுக்கு நன்றியுள்ள நபராக இருப்போம் அவர் செய்யற அந்த சுத்திகரிப்பான அந்த வேலைக்கு. Okay, amen. So at this time we're going to take part in the communion. இந்த நேரத்தில் கூட நம்ம நற்கனில் பங்கு போகிறோம். Okay, but